ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம சூர்யா சாருக்கு வந்துட்டு எப்போயுமே குடிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணி சுந்தரவல்லியை வெறுப்பேற்றுவாங்க. ஆனால் இப்போ ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம சூர்யா சார் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு குடிக்காமலே நம்ம நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணி சுந்தரவல்லியை எதிர்க்கிறாங்க. அதுக்கு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்து முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி பேப்பர்லாம் கிழிச்சு தலையில் போட்டுட்டு ஒன்று அவ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம சூர்யா சார் அது வரைக்கும் அமைதியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம நந்தினி வந்துட்டு அவங்க சைடு உள்ள வலியையும் வேதனையும் சொல்லி அழுவ தாங்க முடியல, அப்படி அழுகுறாங்க. இது நாள் வரைக்கும் ஏன் என்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஐயா உங்களை நான் எவ்வளவோ நம்பினேன், ஏன் என் இடத்துலேருந்து யாருமே யோசிக்க மாட்டீங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி பயங்கரமாக அழுகுறாங்க. அதை கேட்டதுமே நம்ம சூர்யாவுக்கு அப்போ தான் ஒன்று புரியுது. அப்போ நம்ம இவ்வளோ நாள் நந்தினி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளா, நம்ம தான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணமா, நம்ம தான் அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் ஃபீல் பண்ணுறாரு. இவ்வளோ ஃபீல் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். உடனே நம்ம சூர்யா சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினிக்கிட்ட, நந்தினி நீ எதுக்காகவும் வருத்தப்படாத நந்தினி, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஆனால் அந்த ஒரு வார்த்தை பயங்கர வேல்யூபிளான வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம சூர்யா சார் சொல்லவுமே அருணாச்சலத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னடா இது சூர்யா தானா, சூர்யா குடிச்சிக்கின்னு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாட்ட கேட்குறாரு. என்னடா குடிச்சிக்கின்னு இருக்கா? இல்லை டாடி, நான் குடிக்கவே இல்லை டாடி, நம்புங்க, நான் நந்தினி படுற கஷ்டம் இப்போ தான் எனக்கு புரியுது. நந்தினியோட இடத்துல இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன், அதனால தான் சொல்கிறேன். நந்தினி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் டாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம நந்தினி இருந்துட்டு, இல்லை சார், நான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன், நான் இப்படியே எங்கள் ஊருக்கு போயிடுறேன், என்னை தயவு செஞ்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. என்ன நந்தினி இப்படிலாம் நீ பேசுகிற, நீ வீட்டுக்கு போயிட்ட அப்படின்னா இங்கே யாருமே நாங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டோம், நீ எங்களுக்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் பயங்கரமாக பேசுகிறாரு. நம்ம நந்தினிக்கு ஷாக்காகி ஃப்ரீஸாகி நிற்கிறாங்க. என்னடா இது, இவருக்கு இப்படிலாம் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, சூர்யா சார் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்புறம் என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? இல்லை நந்தினி, எனக்கு இவ்வளோ நாள் உன்னை பற்றி தெரியாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் எனக்கு நீ படுற கஷ்டம் எல்லாமே தெரியுது. தப்பு பண்ணுறது என்னமோ நாங்கள் தான், ஆனால் தண்டனை நீ தான் அனுபவிக்கிறேன். எனக்கு இது நாள் வரைக்கும் அது புரியவே இல்லை, இப்போ கண்கூடாக பார்த்தேன். ஏன்னா இந்த பிளானுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் அந்த தாய்க்குள்ளே வந்தாங்க, உன்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க, அப்போ பாதிக்கப்பட்டது நீ தானே, அதனால தான் நந்தினி எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னை மன்னிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் சொல்கிறாங்க. உடனே சுரேகாவுக்கும் மாதவிக்கும் ரொம்ப ரொம்ப பயமாயிடுது. ஏன்னா சூர்யா நந்தினி பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா நம்மளை வீட்டிலேருந்து கூடிய சீக்கிரம் துரத்தி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க தனி பிளான் போட ஆரம்பிச்சிட்டாளுங்க. இப்போ நம்ம நந்தினி எந்த முடிவு எடுக்கிறதே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. சூர்யா பேசுனதை கேட்டு எந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, வட்டா.